அல்ல போனா பாட்டா போடுறா. 70s பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்து இந்தி படங்கள் தான் அதிகமாக ஓடிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்தி படங்கள் ஓடுறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் பொறுத்து தான் இந்தி படங்கள் அதிகமாக ஓடிச்சு. ஏக்கா இவனுங்க இன்னும் 80s தானலேக்கா ஓலி பாய்ஸுங்க. அந்த காலகட்டத்தில் யாராச்சும் ஒருத்தர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா, நம்ம தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துகிற மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஏங்கின காலமும் உண்டு. அந்த காலகட்டத்தில் இளையராஜா அப்படின்றவர் நல்ல மியூசிக் பண்ணி உள்ளே நுழைகிறாரு. 80s 90s சரி இது வரைக்குமே சரி ஒரு சில நிறைய மியூசிக் டைரக்டர் வந்தாலும் காலத்தால் வந்து மறக்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அது இளையராஜா தான் மட்டும்தாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? சோகமா இளையராஜா பாட்டு கேட்டு உட்காந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் இளையராஜா காலமாக இருந்தாலும் ஆனால் பாடல்கள் வந்து பல்வேறு மியூசிக் டைரக்டருக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த பாட்டுலாம் உண்மையிலே இளையராஜா மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கண்டிப்பாக அது இளையராஜா மியூசிக் கிடையாது. அப்படின்ற வரிசையில் நம்ம வந்து பாடல்கள் வந்து பார்க்க போகிறோம். அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற இந்த படம் இதில் யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் நடிகருமான ராஜேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா VS நரசிம்மன் தாங்க. இந்த VS நரசிம்மன் அப்படின்றவங்க ஆரம்ப காலத்தில் இளையராஜா கூட உதவி மியூசிக் டைரக்டராக வந்து பணிபுரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கன்னட திரையுலகில் வந்து பாப்புலரானவங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்து மைசூரை சேர்ந்தவர். இவர் வந்து மியூசிக் பண்ண அந்த அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற படத்துல இளையராஜா சாயல்லே இருந்தாலும் ஆனால் இது இளையராஜா பாட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரன். இந்த தேவேந்திரன் மியூசிக் போட்ட ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதம் புதிது. சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நம்ம தலைவர் பாட்டை போட்டு விடுனே. நான் அடிமை இல்லை. இந்த படத்துல யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. படத்தை வந்து யார் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட் மேத்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து மியூசிக்கை வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் விஜய் ஆனந்த் அப்படின்ற இந்த பெயரில் வந்து அறிமுகமாயிருப்பாங்க. இந்த பாடலும் செம ஹிட்டான ஒரு பாடல். கிட்டத்தட்ட இதுவும் இளையராஜா சாயல்ல மட்டும் தான் இருக்கும். ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான். அம்சலேகா அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் இவரு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான பாடல் நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த பாடல் வரிகள் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 படம் இருக்குது. ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி பறக்குது. இதில் யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அதிலிருந்து இந்த பாடல் வரிகள். இவரே இன்னொரு மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மகள் அப்படின்ற இந்த மூவிலிருந்து இந்த சாங். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. மனோஜும் அப்புறம் கியான் அப்படின்னு இந்த 2 பேரும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மியூசிக் டைரக்ஷனாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஊமை விழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் நடித்த படத்தில் இருந்து இவங்க மியூசிக் டைரக்ஷன் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் சாங்னு கூட சொல்லலாங்க. அப்படியாப்பட்ட சாங் இந்த பாடல். தோல்வி நிலை என நினைத்தான் மனிதன். சௌந்தர்யன் அப்படின்ற இந்த மியூசிக் டைரக்டர் நம்ம சென்னையை சேர்ந்தவங்க தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் பாண்டியன் அப்படின்ற இந்த படம். இந்த படத்தில் யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. காதல் கடிதம் வரைந்தே. பாலபாரதி அப்படின்ற இந்த மியூசிக் டைரக்டர் வந்து நமக்கு எல்லாரும் வந்து ஃபேவராக தெரியக்கூடிய ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல அஜித்குமார் அவர்கள் தான். தல அஜித்குமார் நடித்த ஃபஸ்ட்டு படம் வந்து அமராவதி. ஆனால் ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு சாக்லேட் பாயா அறிமுகமாகி ஒரு காதல் படத்தில் வந்து நடித்த ஒரு படம் அமராவதி. அமராவதி படத்தில் இந்த பாடல் ஹிட்டான ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஆதித்யன் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர். பெரிய ஒரு ஹிட்டான பாட்டு அப்படின்னு சொன்னால் கிராமத்து இசையை வச்சே ஒரு பாட்டு வந்திருக்கும். பாடல் எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவலப்பேரி பாண்டி அப்படின்று சொல்லக்கூடிய நெப்போலியன் சரண்யா அவர்கள் நடித்து வந்த இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான சாங்னு கூட சொல்லலாங்க. வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு போய் கணக்கா. சிற்பின்ற சொல்லக்கூடிய அடுத்த மியூசிக் டைரக்டர். இது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நடித்த உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற இந்த படத்தில் இருந்து சிற்பி அவர்கள் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. எம்எம் கீரவாணி வானமே இல்லை அப்படின்ற படத்தில் மியூசிக் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அப்படி மட்டும் இல்லை. RRR அப்படின்றத 2023 வந்த படத்தில் வந்து இந்த பாடல் வரிகளும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் எவ்வளோ பேர் வந்து அந்த காலகட்டத்தில் இளையராஜா காலமாக இருந்தாலும் இளையராஜாவுக்காக அதில் முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய யார் நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S.A. சந்திரசேகர், K. பாலச்சந்தர், அப்புறம் பாரதி ராஜா, இவர்கள் எல்லாமே வந்து முதல்ல இளையராஜா வச்சு மியூசிக் பண்ணியிருந்தாலும் தெலுங்கு கன்னடம் அப்படின்ற பல திரையுலகத்தில் இருந்து இந்த மியூசிக் டைரக்டர்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி காணாமல் போயிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து வேறு திரையுலகத்துக்கு போயிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இவை எல்லாமே இன்றும் வந்து இந்த பாடல்லாம் கேட்ட உடனே நமக்கு வந்து கண்டிப்பாக இது இளையராஜா மியூசிக் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படி தான் இருக்குது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 மியூசிக் டைரக்ஷனும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு மியூசிக் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்ததாக இதை தாண்டி நமக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு பாடகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள். எஸ்பிபி அவர்கள் வந்து KJ யேசுதாஸை வச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. கூட சேர்ந்து இவரும் பாடியிருப்பார். அந்த பாடல் வந்து சிகரம் அப்படின்ற அந்த மூவிலிருந்து அகரம் இப்போ சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. இந்த பாட்டு எந்த காலமும் மறையாது, மறக்கவே முடியாது.